டாக்டர் நித்யாஸ் கிச்சன். நம்ம எல்லாம் நண்டு வாங்கினோம்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நண்டில் ஒரு குழம்பு பண்ணுவோம், இல்லைன்னா பெப்பர் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணுவோம், இல்லைன்னா ரசம் வைப்போம். லைக் சம்டைம்ஸ் எப்போதுமே இதே மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கே போர் அடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வித்தியாசமான இந்த மால்வானி கிராப் கறி இன்னைக்கு நான் காமிக்க போகிறேன். அதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப பேசிக் திங்ஸ் தான், ஆனால் அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும். ஸோ வாங்க இந்த மால்வானி கிராப் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கறி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வானலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய், இதை ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிச்சிருங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயம் நான் ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய்லாம் ஒன்றும் போடவே வேண்டாம். இது ரெண்டும் சேர்ந்து லைட் ப்ரௌன் கலர் வரட்டும். இந்த மாதிரி அந்த கொப்பரை தேங்காயிலேருந்தே கொஞ்சம் அந்த எண்ணெய் வாசனை வரும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, இதையும் போட்டு மிதமான தீயில் நம்ம வறுத்துட்டே இருக்க போகிறோம். அதோட 1 டீஸ்பூன் ஜீரகம். ஸோ இது எல்லாமே வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த மசாலாவோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ளஸ் ஒரு 1.5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக வெட்டி அதோட கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. லைட்டாக கலர் மாறுற டைமில் நம்ம ஃபைனாக அரைச்சி அந்த பேஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துட்டு அந்த மசாலாவை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதோட நல்லா கழுவி வச்ச ஒரு 1 கிலோ கிராப் ப்ளஸ் புளி தண்ணி, இது 1 கோலி குண்டு அளவுக்கு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி, கொத்தமல்லி தழை, தேவையான அளவு தண்ணி, இதெல்லாம் போட்டு மூடி ஒரு 25 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். நம்மளுக்கு அருமையான ஒரு கிராப் கறி ரெடி ஆயிரும். வேறு எதுவுமே வேண்டாம். இதை நீங்கள் சாதத்தோடு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மால்வானி கிராப் கறி நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இடியாப்பம் ஆப்பமோட இல்லைன்னா அந்த மேங்களூர் நீர் தோசையோடலாம் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணால் அது நிறையா பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.